ஹாய் கைஸ், லேண்ட் ஆஃப் ஃபரியர் சீசன் 2 பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ இப்போ ஒரு வழியாக அவரோட சொந்த செக்டருக்கு போக போகிறாரு. அங்கே என்னென்ன சம்பவங்கள்லாம் அவருக்காக காத்துட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஒரு வழியாக அவங்களோட சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே மாசம் வெளியே வர நம்ம எர்மிங் டேமிங்லாம் செம குசியாக போயிடுறானுங்க. அவங்களும் புது சோல்ரிங்கோட அப்படியே கீழே வந்து லேண்ட் ஆக நம்ம எர்மிங் ஒரு பக்கம் புலம்பி தள்ள ஆரம்பிச்சிடுறான். ஒன்று நினைச்சு அங்கே எவ்வளோ கவலைப்பட்டது தெரியுமா? நாங்கள் மட்டும் இல்லை, டாங்ஸன் எங்கிருந்தோ அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி உனக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணோம். பாத்தியா நம்ம இடத்த சுற்றி எவ்வளோ ப்ளூ சில்வர் பிளான்ட் வளர்ந்துருக்கு. நம்ம ஹீரோயினும் சிரிப்பு போட்டுட்டு அந்த பிரேஸ்லெட்டை பார்த்து நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் வராங்க. ஆனால் நம்ம டேமிங் சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல மற்றவங்களாலலாம் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இது முழுக்க முழுக்க உன்னோட முயற்சி தான், அவ அப்படிதான் கண்டுக்காத. நம்ம ஹீரோயினும் அப்படியே சிரிப்பு போட்டுட்டு இருக்கு. திடீர்னு ஃபாரஸ்ட்குள்ளேருந்து ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்குது. வேற யாரு, எல்லாம் சோலாலோட வேலை தான். நாளுக்கு நாள் அவனுங்க அட்டூழியம் அதிகமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் இதுக்கு சீக்கிரமாவே நம்ம ஏதாவது முடிவு கட்டி ஆகணும். அப்படியே கட் பண்ணா நம்ம டைமுபாயும் சூக்குங்கையும் தான் காட்டுறாங்க. பேலஸ்ல அவங்களுக்கான ட்ரைனிங்கை முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் 2 பேரும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆள் கையெல்லாம் அடிபட்டிருக்கு. நம்ம சூக்கிங்கும் அவருக்கு அப்படியே கட்டு போட்டுட்டு இருக்கு. இப்போ மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருந்திருந்தாங்கன்னா இந்த 2 சோல் சயின்ஸையும் நான் அசால்ட்டா முடிச்சிருப்பேன். சொல்லிக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்களும் அவர் அப்படியே கலாச்சிட்டு இருக்க. டக்குன்னு ஒரு சோல்ஜர் இப்ப அப்படியே உள்ள ஓடி வரோம். நம்ம பேலஸ்குள்ள ஒருத்தர் அத்துமீறி நுழைஞ்சிட்டோம். அப்ப கமாண்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ண வேண்டியது தானே, இங்க என்ன பண்றீங்க? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னா அதான். பின்னாடி நம்ம ஹூஜியாவை கட்டி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அடே ஃபீனிக்ஸ், ஆமா நாங்க எல்லாரும் கிளம்பும் போது அகாடமியில தான் இருக்க போறேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன உனக்கு சோறு போட முடியலன்னு சொல்லி மாஸ்டர்ஸ் உன்னை விரட்டிட்டாங்களா? அதெல்லாம் இல்லையே, நான் என்னோட லட்சிய பாதையில தான் நடப்பேன்னு சொல்லி நானே தான் அங்கிருந்து கிளம்புனேன். உங்களுக்காக ஒரு சூப்பர் நியூஸ் கூட வச்சிருக்கேன், அது சொல்லன்னு தான் இப்போ கூட இங்க வந்தேன். அவங்களும் ஆர்வமா டாங்ஸனும் ஊவும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சா? அவ்வளோ முக்கியமான நியூஸ் இல்லை, ஆனா இதுவும் முக்கியம் தான். சரி சரி பில்டப் கொடுக்காம சொல்லுங்க சார்னு சொல்லி அவங்களும் அவர் அப்படியே கவனிக்க ஆரம்பிக்க. நம்மளும் அவர் ஓட்டவாயை ஓபன் பண்றாரு. நான் உங்க இடத்துக்கு வந்த உடனே சோலால் அவங்க இடத்துக்கு புதுசா ஆளுங்க சேர்த்துட்டு இருக்காங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. நம்மளும் கூட்டத்தோட கூட்டமா லைன்ல போய் நிக்க. அங்க வந்த ஒரு லேடி அவரோட பவர்ஸ் என்ன அவர் பேருன்னு சொல்லி அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்பதான் அந்த சம்பவமே நடக்குது. சாதாரண சோல் மாஸ்டர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் தான், ஆனா அங்க வந்திருக்கிறது பிபியோட அசிஸ்டன்ட்ல ஒருத்தன். கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் எனக்கு அர்ஜென்ட்டா கக்கா வருதுன்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு திருட்டுத்தனமா உள்ள போக அங்க போயிட்டு இருந்த டீபாயும் ஆள் அடிச்சு மட்டையாக்கிடுறாரு. இப்ப அப்படியே அந்த அசிஸ்டண்ட தான் காட்டுறாங்க. அவன் கொண்டு வந்த ஆர்மர்ஸ் எல்லாம் அவங்க ஆளுங்க கிட்ட சேர்க்க சொல்லி அவன் அங்க இருந்த ஒருத்தன் கிட்ட சொல்லிட்டு இருக்க. வெளியிருந்து உங்களுக்கு டீ கொண்டு வந்திருக்குன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. வேற யாரு, நம்ம ஃபீனிக்ஸ் தான். ஆள் குனிஞ்சத்தால நிமிராம டீயை சர்வ் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிலான்னு பார்த்தேன். அந்த அசிஸ்டன்ட் ஓ மூஞ்ச காட்டுன்னு சொல்லிடுறான். ஆளும் மாட்டக்கூடாதுன்னு டக்குன்னு கோண மூஞ்சோட அப்படியே நிமிந்து பார்க்க என்ன கன்றவிட இதுன்னு சொல்லி அவரும் லைட்டா பதறிட்டு மொத்தம் இங்கிருந்து வெளியே போ, அப்பாடா தப்புச்சுன்னு சொல்லிட்டு நம்மளும் நேரா பின்னாடி இருந்த ஒரு இடத்துக்கு தான் போய் பார்க்கிறாரு. அவன் சொன்ன மாதிரி அங்க 100கணக்கான ஆர்மர்ஸ் குமிஞ்சிருக்கு. நம்மளும் நடக்கிற எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரு பவரை யூஸ் பண்ணி அப்படியே அந்த இடத்தையே கொளுத்திட்ட மாதிரி காமிச்சதோட நம்ம டைமுபாயும் சீக்குவிங்கும் இது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோலால் திடீர்னு ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆர்மர்ஸ் எனக்கு என்னமோ தப்பா தோணுது. நம்ம ஃபீனிக்ஸ் எனக்கு சரியாவே தோணுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு ஆர்மி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் ரொம்ப பெரிய ஆர்மி. நம்ம டைமுபாய் சரிவா நம்ம போய் இந்த விஷயத்தை பத்தி ஒண்ணும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம அப்பாவை அலர்ட் பண்ணலாம்னு ஆள் சொல்ல. அடி உங்க இடத்துக்கு முதல் வாட்டி வந்திருக்கேன், எனக்கு சோறு கூட போடாம இப்படி வேலை வாங்குறீங்க, இந்த நல்லா தின்னு சொல்லி இருக்கிற மொத்தத்தையும் அவங்க அப்படியே ஒரு பிளேட்ல வச்சிட்டு இருக்கேன். இப்ப அப்படியே சோலாலு பேபி அவங்க ஆளுங்க மொத்த பேரையும் அங்கிருந்து வெளியே போக சொல்றாங்க. என்னடான்னு பார்த்தா இப்ப அங்க ஒரு புது கேரக்டர் நின்னுட்டு இருக்காங்க. உன் பிளான் என்ன? இதுக்காக திடீர்னு எல்லா இடத்துலயும் இருக்கிற நம்ம ஆளுங்களை இப்ப ஒண்ணு சேர்த்துட்டு இருக்க. நீ பண்ற வேலையால மத்தவங்க கவனம் நம்ம பக்கம் திரும்பணும் உனக்கு தோணலையான்னு அவங்க கேக்குறாங்க. என்ன கேள்வி கேட்கிற இடத்துல நீ இல்லைங்கிறத மறந்துடாத. டைண்டோ எம்பரர் சீக்கிரமாவே செத்துருவாரு, அது வரைக்குமாவது நீ பொறுமையா இருக்கலாம்ல. கடுப்பான நம்ம பிபி டக்குன்னு அவங்கள அட்டாக் பண்ண அவங்களும் அதை சமாளிச்சிடுறாங்க. ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான். பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்க. ஆனா நான் உன்னை டைண்டோக்கு எதுக்காக அனுப்பணும் அந்த வேலையை மட்டும் பாரு. நானா கூப்பிடாம இன்னொரு வாட்டி நீங்க வரக்கூடாதுன்னு சொல்ல அவங்களும் டக்குன்னு அப்படியே அங்கிருந்து காணாம போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆள் ஒரு வழியா அந்த மேப்ல இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த சாதாரண வில்லேஜ் தான் ஒரு காலத்துல இந்த உலகத்திலேயே சிறந்த செக்டாரா இருந்துச்சா. அங்க விளையாண்டுட்டு இருந்த சில பசங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து டே தம்பி உனக்கு என்ன வேணும்னு கேக்குறானுங்க. நம்மளும் ஹோட்டல் செக்டருக்கு எப்படி போறதுன்னு
கேட்கிறாரு. அதை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனுங்க டக்குன்னு நம்ம ஹீரோ கையில இந்த மேப்பை புடுங்கிட்டு ஓடிடுறானுங்க. நம்மளும் என்கிட்டயே வேலையை காட்டுறீங்களான்னு சொல்லிட்டு அவனுங்களை பிடிக்க போக அங்கிருந்து டிராப்ல மாட்டிடுறாரு. அந்த பொடி பசங்களும் நம்ம ஹீரோவை களைச்சு தள்ளிட்டு இரு ஆளுங்களை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து ஓடி போக இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க காப்பாத்தின அந்த குட்டி ஃபாக்ஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அதிகப்படியான சோல் மாஸ்டர்ஸ் ஃபாரஸ்ட்குள்ள வந்தாங்கன்னா இவன் நமக்கு தெரியப்படுத்துவான். எர்மிங் டேமிங் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஒட்டுமொத்த சோல் பீஸ்டையும் கூட்டிட்டு நீங்க இந்த இடத்த விட்டு போயிடணும். அப்பதான் இந்த இடத்துல ஒன்னொரு கலவரம் வெடிக்காம இருக்கும்னு அவங்க சொல்ல. ஓ சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நீ திரும்ப இப்ப டாங்க்ஸனை தேடி போக போறியான்னு சொல்லி நம்ம எர்மிங் கேட்கிறான். ஸ்டார் ஃபாரஸ்ட் இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கும் போது என்னால இப்படி இந்த இடத்த விட்டு போக முடியும் ஐயா ஜாலின்னு சொல்லிட்டு நம்ம எர்மிங்கோ இப்ப அடுத்து நீ என்ன பண்ண போறன்னு கேட்கிறான். நம்ம ஹீரோயின் நான் ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஃபாரஸ்ட்டுக்கு போய் அங்க நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். ஓ நானும் உன் கூட வரேன். வேணாப்பா நீ ஒரு இரும்புனாலே ஃபாரஸ்டே அதிரும், அப்புறம் சோல் பீஸ்லாம் திரும்ப ஏதாவது பிரச்சனை நினைச்சுக்கிச்சுன்னா நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் அந்த பசங்க சில பேரை கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோவா காட்டுறானுங்க. எங்க இடத்துக்குள்ள வெளியாளுங்க வரதை நாங்க விரும்ப மாட்டோம், உண்மையை சொல்லு நீ யாரு? நம்மளும் நான் வெளியாள் இல்லைன்னு சொல்லிட்டு அவரு மார்ஷியல் சோல காட்டுறாரு. ஆண்டி யூ தான் என்ன இங்க வர சொன்னாங்க. என்னது யூ உன்னோட ஆண்டியா? அப்பனா நீ தான் அந்த டேங்க் சொன்னா? ஆண்டி எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா, சரி வா போலான்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. டேங்லாங்னு சொல்லி ஒருத்தர் அங்க இருக்காரு, அவரு தான் அவங்களுக்கு பெரிய தலை போல ஆள். நீ டேங்கோட பையனா, நீயும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றவாளி தான், அதுபடிதான் உன்னை நடத்த முடியும்னு சொல்றாரு. நம்மளும் பெருந்தன்மையா ஹேண்ட் கஃப் எல்லாம் மாட்டிக்க டேங்லாங் டக்குன்னு மின்னல் வேகத்துல அங்கிருந்து காணாம போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போக டேங்க்ஸனை அவனுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு நினைக்கிறான். ஆமா இவ்வளவு நாளா ஆண்டிக்கு இவன் தான் ஃபேவரட்டா இருந்தான், இப்ப திடீர்னு டேங்க்ஸன் வந்ததுனால அவன் கோமா இருக்கான் போல. சரிவா சீக்கிரம் போவோம் இல்லனா அவன் நம்மளையும் திட்டுவான்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடியே போக டேங்லாங்க்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிறாரு. அவனும் ஒரு லுக்கு விட்டுட்டு அப்படியே அவங்க முன்னாடி இருந்த ஒரு பிரம்மாண்டமான மலையில ஏற ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அவரும் அது மேல அப்படியே ஏற ஆரம்பிக்கிறாரு. அட போங்கடான்னு சொல்லிட்டு அவரு ஃப்ரெண்ட்ஸும் பின்னாடியே போக இங்க இருந்து தான் ஹோட்டல் செக்டரே ஆரம்பிக்குது. பிரம்மாண்டமான மலைகளுக்கு நடுவுல சங்கிலியால ஒரு பாதை மாதிரி அமைச்சு வச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் அதுல அப்படியே ஓட ஆரம்பிக்க என்னடா இவ்வளவு நேரம் அமைதியா போயிட்டு இருக்குன்னு யோசிச்சிருந்திருப்பீங்க, அதை காலி பண்றதுக்காகவே ஒரு பிரம்மாண்டமான கழுகு இப்ப அங்க வருது. போறவன் சும்மா போகாம அவங்க போயிட்டு இருந்த அந்த பாதையும் உடைச்சு போயிடும். நம்ம ஹீரோ டேங்லாங்கோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி அவங்க 3 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. ஆனா நம்மால் அவர் அம்மாவோட சோல் போனை யூஸ் பண்ணி ஸ்டேபிள் ஆயிட்டு ப்ளூ சில்வர் பிளான்ட்டை யூஸ் பண்ணி அவங்கள காப்பாத்தி மேல கூட்டிட்டு வராரு. பாத்திரி போன டேங்லாங்கும் நல்லவேளை உங்களுக்கு எதுவும் ஆகல. பின்னாடியே நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு. டேங்க்ஸன் ரொம்பவே தேங்க்ஸ் ஆண்டி, இதுக்காக உன்னை அவ்வளவு புகழ்ந்தாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுறாங்க. அவர் ஹேண்ட் கஃப் எல்லாம் உடைச்சு விட்டுட்டு அவங்களும் அவர் அப்படியே கூட்டிட்டு போக இதான் ஹோட்டல் செக்டரோட என்ட்ரன்ஸ். நம்மளும் அவரோட மார்ஷியல் சோலை காட்டி அதை அப்படியே ஓபன் பண்றாரு. அவங்க இடத்த பத்திலாம் அவங்க அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ ரொம்பவே பவர்ஃபுல் தானே, பேசாம நீ இதுக்காக டாப் ரேங்காக ஃபைட் பண்ண கூடாது. நம்மளும் நான் அப்புறமா டேங்லாங் கூட சண்டை போடுறேன்னு சொல்ல இல்ல இங்க டாப் ஃபைட்டர் டேங்ஹூ தான், அவன் கூட சண்டை போட்டு நானே 2-3 வாட்டி தோத்துருக்கேன், இதுக்கும் அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாருன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்மளும் அப்படியே உள்ள போக அங்க அவங்க சீஃபும் நம்ம ஆன்டி நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்த உடனே டாக்ஸியோ செம டென்ஷன் ஆயிடுறாரு. அவரு பவர் பிச்சிட்டு வெளியே வருது, அதை சமாளிக்க முடியாம நம்மளும் திணற ஆரம்பிக்க நம்ம ஆன்டி அவரை தடுக்கிறாங்க. என்னோட சோல் பவரையே சமாளிக்கிறீனா நீ உண்மையிலேயே ஸ்ட்ராங் தான், நம்மளும் அப்பாவால நடந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணதான் நான் வந்திருக்கேன்னு சொல்ல நடந்தது என்ன சாதாரண பிரச்சனைன்னு சொல்லி ஆள் அந்த இடத்தையே தம்சம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோவும் அவர் அப்பா சார்பா அவங்க கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு அவரு கொடுத்த சோல் போன்ஸையும் அப்படியே வெளியே எடுக்க அதை பார்த்த உடனே டக்குன்னு அவங்க முகமே மாறிடுது. இதை திரும்ப கொடுக்கறது மூலியமா உங்க கோபம் கொஞ்சமாவது குறையும் அவரு நம்பினாரு. டாங்கோ இப்ப எப்படி இருக்கான்? நம்மளும் நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்க என்ன இருந்தாலும் அவங்க பிரதர்ஸ். நம்ம ஆன்டி ஒரு பக்கம் கண்ணீர் விடுறாங்க, ஆளும் அப்படியே மனசு உடைஞ்சிடுறாரு. நம்ம ஹீரோ கிட்ட இப்பல இருந்து நீ என்ன அங்கிள் நீ கூப்பிடலாம் நம்ம ஆன்டி கிட்ட சொல்லி அவருக்கான செரிமனியும் அரேஞ்ச் பண்ண சொல்றாரு. ஆனா எல்டர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட இங்க பவர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும், எல்டர்ஸ் உன்னை செக்டர்ல சேர்த்துக்கணும்னா நீ அதுக்கு தகுதியானவனு அவங்களுக்கு நிரூபிக்கணும். இப்ப அப்படியே நைட்டும் ஆகுது. நம்ம ஆன்டி அவரை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க நிறைய கேண்டில்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அது எல்லாம் சோலாலால கொல்லப்பட்ட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். ஹோட்டல் செக்டர் பவர்ல இருக்கிறது பிடிக்காம சோலால் ஆரம்பத்துல இருந்தே பல குடைச்சல் கொடுத்திருந்திருப்பானுங்க. நம்ம ஹீரோவோட அப்பா பண்ண சம்பவம் அவனுங்களுக்கு ஒண்ணுமோ வசதியா அமைஞ்சிருக்கும். அதுலயும்
பேபி பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க செக்டரையே ஒட்டு மொத்தமா தீர்த்து கட்டுறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ கண்டிப்பா நம்ம செக்டரை நான் திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வருவேன். அப்புறம் அப்பாவோட கடைசி ஆசை தாத்தாக்கு நான் அஞ்சலி செலுத்தணும்னு ஆள் சொல்ல எல்லர்ஸ் அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாங்கோ நம்ம செக்டரை விட்டு போனதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு அவங்க நினைக்கிறாங்க. நடந்த கலவரத்துல செவன்டெயிலரோட பையன் கூட இறந்துட்டான். அவங்க உன்னை செக்டர்ல சேர்த்துக்கிறதே கஷ்டங்கிற மாதிரி அவங்க சொல்ல நம்ம ஹீரோவும் இதுல அப்பாவோட தப்பு எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் அந்த சூழல் தான் காரணம், அதை நம்ம சொல்லி எந்த பிரச்சனமும் இல்லைங்கிற மாதிரி நம்ம ஆண்டி சொல்றாங்க. நம்மளும் நாளைக்கு நடக்க போற காம்படிஷன்ல தான் யாருங்கிறத காட்டியே தீருவேன்னு உறுதியா இருக்கேன். அப்படியே கட் பண்ணா இப்ப லூ எம்பையர் நம்ம டைமோ பாய் சூக்கிங்லாம் சோலாலோட அந்த சீக்ரெட் பேஸுக்கு தான் இப்போ வந்திருக்காங்க. நம்ம ஃபீனிக்ஸ் என்கிட்ட ஒரு பக்க பிளான் இருக்கு, நீங்க போய் காட்ஸை டைவர்ட் பண்ணுங்க, நான் போய் உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். ஆனா நம்ம டைமோ பாய் தடுத்துடுறாரு. இல்ல நீ போய் காட்ஸை டைவர்ட் பண்ற, நாங்க போய் உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறோம். நம்ம ஃபீனிக்ஸ் வர வழி இல்லாம லேடி ஃபீனிக்ஸா மாறி காட்ஸை டைவர்ட் பண்ண போறாரு. என் வீட்டுக்காரும் ஒரு சோல் மாஸ்டர் தான், சோலால் ரெக்ரூட்மெண்ட்ல செலக்ட் ஆக தான் அவர் வந்தாரு. நான் அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க அங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிக்க அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இந்த பக்கம் நம்ம டைமோ பாயும் சூக்கிங்கும் டக்குன்னு உள்ள நுழைஞ்சிடுறாங்க. ஆளும் முடிஞ்ச அளவுக்கு கதற அவங்கள கடுப்பேத்திட்டு அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு போகும்போது அங்கே நில்லு. அப்படியே இந்த எபிசோட முடியுது. சோலால சேர்ந்தவனுங்க கொஞ்சம் மோசமானவனுங்கன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆள் வேற நாட்டுக்கட்டையா இருக்காரு. இவனுங்க கிட்ட மாட்டினா நம்ம ஃபீனிக்ஸோட நிலைமை என்ன, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.